5ஆம் தேதி ஃப்ரைடே எல் முருகன் லோக்சபாவில் TR பாலுக்கு சாட்டையடி பதில் கொடுத்தார். திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஹாஃப் இந்துத்துவம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லயும் சரி எல்லாரும் மணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் விபூதி இட்டுக்கிறாங்க, கொஞ்சம் பயப்படுறாங்க. 85% இந்துங்க திமுக பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. மதுரையில் இருக்கக்கூடிய MP சு வெங்கடேசன் என்ன சொல்ல போறாரு? சு வெங்கடேசன் வெறும் துபாக்கூர் வெங்கடேசன் வெறும் ட்விட்டர்ல தான் பேசிட்டு இருப்பார தவிர சால்ஜாப் செல்வம். அதே ராகுல் காந்தி முக ஸ்டாலின் முதலமைச்சராக கூடாது என்பதற்காக விஜயை தான் முதலமைச்சராக்குவேன் என்று சபதம் கட்டி கொண்டிருக்கிறாரா? இந்த திருப்பரங்குன்றம் வெற்றிவேல் வீரவேல் ரொம்ப ஃபீல் பண்ணுது தமிழ்நாடு அலையன்ஸ். எது இருந்தாலும் பொங்கலும் பொழுது நல்ல செய்தி கிடைக்கும். திமுக குடும்பத்திலே நிறைய பேர் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. துர்கா ஸ்டாலின் அடிக்கிறாங்க, மீதி எல்லாம் என்ன இருக்குது? அவங்க பயப்படுறாங்க. இந்து ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் பிஜேபி பண்ணிடும், ஏடிஎம்கே பண்ணிடுமோன்ட்டு. இளைய பாரத நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம நேர்களில் நம்ம சிறப்பு விருந்தினர் மூத்த பத்திரிகையாளரான டெல்லி ராஜகோபாலன் சார் அவர்கள் தான். சார் வணக்கம் சார். நமஸ்காரம் பா. நமஸ்காரம் விக்ரம். நமஸ்காரம் சார். இங்க தமிழ்நாட்டுல ஒரு பொறி பறந்துகிட்டு இருக்குன்னு தான் சொல்லணும் திருப்பரங்குன்ற இஷ்யூ. இருந்தாலுமே சின்ன விஷயம் என்ன அப்படின்னா, இந்த இன்பிட்வீன் கேப்ல அண்ணாமலை அவர்கள் டெல்லி போய் அமித்ஷா அவர்கள், JP நட்டா அவர்கள், BL சந்தோஷ் அவர்கள் இவங்களெல்லாம் ஒரே இடத்துல வச்சு மீட் பண்ணிட்டு வந்திருக்காரு சார். என்ன விஷயத்துக்காக மீட் பண்ணாரு சார் அங்க டெல்லியில? இளைய பாரதம் நேயர்களுக்கு ஒரு முக்கிய செய்தி சொல்ல வேண்டும் என்றால், அண்ணாமலையை டெல்லிக்கு அழைத்தது அமித்ஷா. அவரிடம் சில பொறுப்புகளை தர பாஜக முன் வந்திருக்கிறது. கூடிய விரைவில் அகில இந்திய பாஜக பிரசிடென்ட் தலைவர் நட்டா அவர்களுக்கு அடுத்ததாக கூடிய விரைவில் நியமிக்கப்பட இருக்கிறார்கள். அதற்கான ஆயத்தங்களை செய்ய ஆரம்பித்து விட்டார்கள். அதில் மும்முரமாக செயல்படுவதற்காக அண்ணாமலைக்கு சில பொறுப்புகள் தரப்பட இருக்கின்றன. அது என்ன பொறுப்பு என்பதை புது தலைவர் வந்த பிறகுதான் தெரியும் என்று சொல்லுகிறார்கள். போதாதற்கு நிரஞ்சன் சாத்வி என்று சொல்லக்கூடிய ஒரு அம்மையார் உத்தரப்பிரதேசத்தினுடைய பாஜக பிரசிடென்டாக அமைக்க இருக்கிறார்கள். அதற்கு பிறகு தேசிய தலைவர் அமைத்து விடுவார்கள். அதில் அண்ணாமலைக்கு நல்ல பொறுப்பு கிடைக்க இருக்கிறது என்பதுதான் எனக்கு வரக்கூடிய சுட சுட செய்திகள். ஓகே சார். அப்படின்னா அண்ணாமலை அவர்களுக்கு நேஷனல் லெவல் தான் அவருக்கு பதவி கிடைக்குமா? தமிழ்நாட்டில் அந்த பதவிகள் எதுவுமே கிடைக்காதா? உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பாஜக நேற்று முதல் 4ஆம் தேதி வியாழக்கிழமை 3 மணிக்கிலிருந்து இன்று வரை முக்கியமாக 2 முன்னாள் பாஜக தலைவர்கள், ஒரு இந்நாள் பாஜக தலைவர் நைனா நாகேந்திரன் இது கைது. இன்று 2 முன்னாள் பாஜக தலைவர்கள் எல் முருகன் மிக மிக சிறப்பாக தன்னுடைய ஒரு ஒரு விதமான ஒரு கருத்தை லோக்சபாவில் பிரமாதமாக சொல்லிவிட்டார். இன்று காலை 5ஆம் தேதி ஃப்ரைடே எல் முருகன் லோக்சபாவிற்கு TR பாலுக்கு சாட்டையடி பதில் கொடுத்தார். திமுக அரசு செய்யக்கூடிய இந்து மத விரோத பிரச்சாரத்தை மிக சிறப்பாக வைத்தார். அதே மாதிரி இன்று ஃப்ரைடே 5th டிசம்பர் 2 மணிக்கு அண்ணாமலையுடைய பிரஸ் கான்ஃபரன்ஸை கேட்டு போல் இருந்தது. He explained it very well about திருப்பரங்குன்றம். அவருக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு பிடிப்பு இந்த சப்ஜெக்ட் மேல மிக சிறப்பாக வர்ணித்தார். தமிழிசை சவுந்தரராஜனும் இருந்தார்கள். வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இனி தமிழகத்தில் அதுதான் எதிரொலிக்கும். ஆக மொத்தம் இந்த மூன்றும் செய்தது நேற்று அண்ணாமலை அவர்கள் அமித்ஷாவை பார்த்ததை தவிர பாஜக தமிழகத்தில் கால் ஊன்ற ஆரம்பித்து விட்டது. திராவிட மாடல் என்பது மங்க ஆரம்பித்து விட்டது என்பதைத்தான் அண்ணாமலையினுடைய டெல்லி விசிட் கருதுகிறது நான் நினைக்கிறேன். தட்ஸ் மை ஒப்பீனியன். ஓகே சார். சார், இப்போ அதே மாதிரி சொன்ன மாதிரி இப்போ திருப்பரங்குன்ற இஷ்யூஸ் நீங்க பார்த்துருப்பீங்க. அதுல திமுகவினோட செயல்பாட்டா நீங்க எப்படி பாக்குறீங்க நீங்க இந்த விஷயத்துல? இந்து விரோத செயல்பாட்டாகத்தான் பார்க்கிறேன். நேற்று மாலை 4 மணிக்கு முக ஸ்டாலின் அவர்கள் அந்த லைட்டை ஏற்றி ஒரு 10 பேர் அடிச்சிருந்து சொல்றதுக்கு DGPக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருக்கும்போது சில போர்சஸ் அவருக்கு எதிர்த்து வந்தாங்க. ஏன்னா இப்ப திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு ஹாஃப் இந்துத்துவம் ஆயிடுச்சு. அவங்க வீட்லயும் சரி எல்லாரும் மணி அடிக்க ஆரம்பிக்கிறாங்க, எல்லாரும் விபூதி இட்டுக்கிறாங்க. எந்த விபூதி இட்டுக்கூடாதுன்னு சொன்னாரோ முக ஸ்டாலின், அந்த விபூதி அடித்தாரோ விபூதி இட்டுக்கிறாங்க. இப்போ
கொஞ்சம் பயப்படுறாங்க. 85% இந்துங்க வந்து திமுக பயப்பட ஆரம்பிச்சிருக்கு. அது எடப்பாடி பழனிசாமி ஸ்டேட்மெண்ட் வேற, மற்ற கட்சிகள் கொடுத்த அறிக்கைகள் எல்லாம் சேர்த்து வைத்து பார்த்தால் காங்கிரஸ்லயே ஒரு வம்பு வந்திருக்குது பாருங்க. இப்போ அந்த இஷ்யூவை இப்போ மதுரையில் இருக்கக்கூடிய எம்பி சு வெங்கடேசன் என்ன சொல்ல போறாரு? போடுவாரு. அவன் அந்த சு வெங்கடேசன் வந்து வெறும் டுபாக்கூர் வெங்கடேசன். அவர் வந்து வெறும் ட்விட்டர்ல தான் பேசிட்டு இருப்பார தவிர சால்ஜாப் சொல்வார். அவருக்கு ஒன்றும் ஒரு பிடிப்பு கிடையாது. இந்த மாதிரி தோத்து போயிடுவார் பாருங்க. அவர் மதுரையில் எழுதி வச்சுங்க, அந்த வெங்கடேசனுடைய லெக் 6 லெக் இருக்குது பாருங்க அசம்பிளியில. 6க்கு 6 ஏடிஎம்கே பிஜேபி தான் வரப்போகுது பாருங்க. திமுக தோத்து போடுவாங்க. அவரை கண்டால் பொதுமக்கள் விரோதமாக இருக்கிறார்கள். சார், அப்ப அண்ணாமலை அவர்கள் இப்ப வந்து டெல்லி போயிட்டு வந்த உடனே இப்ப திடீர்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுமே டெல்லி பயணம் போறதா வந்து கேள்விப்பட முடியுது சார். என்ன விஷயமா இருக்கு சார் அது? நானும் அதை கேள்விப்பட்டேன். டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுகவுடைய பொதுக்குழுவில் ஒரு தீர்மானத்தை போட்டு சசிகலா ஓ பன்னீர்செல்வத்தை மீண்டும் அதிமுகவில் எடுத்துக் கொள்வதற்கு மன்னிப்பு கேட்க வேண்டாம், நாம் இருவரும் சந்தித்து விடலாம் என்றெல்லாம் பேசுவதாக கேள்விப்படுகிறேன். எடப்பாடி பழனிசாமியும் கொஞ்சம் இறங்கி வந்திருக்காரு, அப்படிதான் சொல்றாங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு முதலமைச்சர் பதவியை தருகிறோம், அவர்தான் இரட்டை இலைக்கு சின்னத்துக்கு கையெழுத்து போட வேண்டும் என்றெல்லாம் ஒரு கடிதம் எழுதி ஓ பன்னீர்செல்வம் கொடுப்பதாக நான் கேள்விப்படுகிறேன். அது லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். ஏன்னா இப்போ டெல்லியிலும் சரி சென்னையிலும் சரி பெரிய ரூமர் என்னன்னா எடப்பாடி பழனிசாமியை டெல்லிக்கு கூப்பிட்டுருக்காருன்னுட்டு. அதுதான் இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டாக்குங்க டெல்லியில. ஸோ ஆக மொத்தம் இப்ப பாருங்க, வெயிட் அண்ட் வாட்ச்னு சொல்லிட்டுமே தவிர எடப்பாடி பழனிசாமி டெல்லிக்கு வந்தாருன்னு வச்சுங்க, அது இருக்கக்கூடிய ஒரு திருப்பங்கள் பல இருக்கும். உதாரணத்திற்கு பீகார் தேர்தலுக்கு அடுத்ததாக தமிழகத்திற்கும் மேற்கு வங்காளத்திற்கும் குறிவைத்திருக்கக்கூடிய அமித்ஷா அவர்கள் கண்டிப்பாக வரக்கூடிய நாட்களில் ஒரு புது முயற்சியை செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் அர்த்தம். இதன் நடுவே விக்ரம், காங்கிரஸ் கட்சியிலிருந்து இரட்டை நிலைப்பாடு கொண்டிருக்கக்கூடிய ராகுல் காந்தி, மு.க. ஸ்டாலின் முதுகில் அரசியல் ரீதியாக குத்தக்கூடிய ராகுல் காந்தி வேண்டுமென்றே தன்னுடைய ஆப்த நண்பர் பிரவீன் சக்கரவர்த்தி என்று சொல்லக்கூடிய ஒரு பிராமண தமிழ் ஐயங்கார் சார 6 தடவை 7 தடவை அனுப்பிச்சிருக்காரு. யார் கிட்டக்க? விஜய் கிட்டக்க. இன்று அது ஊர்ஜிதப்படுத்தி இருக்கிறார் பிரவீன் சக்கரவர்த்தியை. இன்னைக்கு கூட பார்த்திருக்காங்க. ஆக மொத்தம் செல்வ பெருந்தகை எதுக்கு ஒரு கமிட்டி போட்டேன்னு சொல்லிட்டு ஏமாத்தினாரு, ஃப்ராட் பண்ணாரு. தனக்குத்தானே கைது பண்ணார் ஒரு லெட்டர்ல. அதற்கு கண் துடைப்பு நாடகம் என்று நான் சென்ற வீடியோவில் பதிவு செய்தேன். என்னை பொறுத்து மட்டும் காங்கிரஸ் இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது. திமுகவிற்கு இருக்கக்கூடிய எதிர் அலையை, ஆன்டி இன்கம்பன்சியை எதிர்நோக்க வேண்டும் என்று இருந்தாலும் திமுகவிற்கு ஒரு மாபெரும் பிரச்சனை என்ன என்று கேட்டால் விஜய். அந்த விஜயுடன் கரூர் சம்பவத்திற்கு பிறகு ராகுல் காந்தி பேசினார். பேசியதோடு நிற்கவில்லை, 6 முறை பிரவீன் சக்கரவர்த்தி அனுப்பி இருக்கிறார். இன்று கூட 5ஆம் தேதி டிசம்பர் மாதம் காலை பார்த்தார் சென்னையில். எதுக்கு? எந்த ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் பிரதமர் என்று முன்மொழிந்தாரோ அதே ராகுல் காந்தி மு.க. ஸ்டாலின் முதலமைச்சராக கூடாது என்பதற்காக விஜயை தான் முதலமைச்சராக்குவேன் என்று சபதம் கட்டி கொண்டிருக்கிறாரா என்ற கேள்வி கூட வரும் இல்லையோ? இல்லைன்னா செல்வ பெருந்தகை கட்சியை உடைச்சிருவாரு. ப. சிதம்பரம், ஜோதிமணி, திருநாவுக்கரசர், செல்லக்குமார், அப்புறம் மாணிக் தாக்கூர், அந்த செந்தில், அந்த மயிலாடுதுறை அம்மா இருக்காங்க ஒரு அட்வொகேட், அந்த எல்லாம் சேர்ந்துருவாங்க அங்க போய் விடுதலை சாரி நம்ம விஜயோட. காங்கிரஸ் 2ஆ போயிடும். எடப்பாடி பழனிசாமி டெல்லி வராது, இவர் தமிழ்நாடு போறார். ஆக மொத்தம் ரொம்ப இந்த திருப்பரங்குன்றம் வந்து வெற்றிவேல் வீரவேல் ரொம்ப ஸ்பீட பண்ணுது,
தமிழ்நாடு அலையன்ஸ எது ம். இருந்தாலும் பொங்கலும் பொழுது நல்ல செய்தி கிடைக்கும். ஓகே சார். சார் நீங்க திருப்பரங்குன்ற விஷயத்த பத்தி சொல்லும்போது, இங்க வந்து பாஜகவினர், ஹிந்து அமைப்பினர் தான் வந்து கலவரம் பண்றாங்க அவைங்க. அப்படின்ற மாரி திமுக அரசு, அதாவது தமிழக அரசு வந்து இந்த மாரி வாதம் வைக்கிறாங்களே சார். எதனால சார் கலவரம் ஏற்படும்னு நெனைக்கிறாங்க அவைங்க? அவங்க இப்ப அண்ணாமலை நல்ல பதில் சொல்லிட்டாரா அதுக்கு? ம். அண்ணாமலையினுடைய நிருபர் கூட்டம் இன்று தர்காவிலோ, சர்ச்சுகளிலோ அல்லது தொழுகை இடங்களிலோ வேற எந்த ஜாதியினர் சொன்னாலும் இவ்வளவு பண்றதுக்கு இந்துக்களுக்கு ஏன் பண்றேன்னு கேட்கிறாரு. ம். ஆக மொத்தம் திமுக வந்து தமிழ்நாட்டில் இந்துத்துவா வந்ததை பயந்திருக்காங்க பார்த்து. அதுதான் தெரியுது. புரியுது. இப்ப இருந்தாலுமே அவங்க உடஞ்சிருச்சுங்களே. ம். திமுக குடும்பத்திலேயே நிறைய பேர் மணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்களே. துர்கா ஸ்டாலின் அடிக்கிறாங்க, மீதி எல்லாம் என்ன இருக்குது? ம். சார் பட் ஆனாலுமே ஒரு நீதிபதி அவர்கள் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் சொன்னாரு சார். ஓகே. அது வந்து அவர்கள் விமர்சித்தாங்க. அதுவும் வந்து ஜாதி ரீதியாலாம் விமர்சிக்க ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறமேட்டு மேற்கொண்டு 2 நீதிபதிகளுமே வந்து அந்த ஜி.ஆர். சுவாமிநாதன் சொன்னதையும் ஏத்துக்கிட்டாங்க. இருந்தாலுமே இப்போ வந்து சுப்ரீம் கோர்ட் போற அளவுக்கு என்ன சார் திமுக அரசுக்கு அவ்வளவு நெருக்கடி அவைங்களுக்கு? அவங்க பயப்படுறாங்க. இந்து ஓட்டெல்லாம் கன்சாலிடேட் பிஜேபி பண்ணிடும், ஏடிஎம்கே பண்ணிடுமோன்ட்டு. நேத்தி ரகுபதி அவர்கள், ஆர்.எஸ். பாரதி அவர்கள் நிருபர் கூட்டத்தில் கூட 4ஆம் தேதி டிசம்பர் மாதம் எடப்பாடி பழனிசாமி திட்டுறாங்களே தவிர இந்த தீபத்தை பத்தி ஒண்ணுமே சொல்லல. ம். அது எதுக்காக? இது வந்து ஒவ்வொரு இடத்துல தீபம் ஏத்துவாங்க. இந்த இடத்துல வந்து என்ன பர்டிகுலரா பண்றாங்க? ஏன்னா மசூதி இருக்குதுங்கிறாங்க. ம். திருப்பரங்குன்றத்துக்கு விஷயம் வேற, எல்லா இடத்துக்கு விஷயம் வேறையாச்சே. அதுக்கு நான் கேள்விப்படுகிறேன், அடுத்த ஒரு வாரத்திற்கு பாஜகவினர் ஒரு வேண்டுகோள் விட இருக்கிறார்கள் அனைத்து தமிழர்களுக்கும். ஒரு இடத்துல தீபம் ஏத்த விடலைன்னா உங்க வீட்டுல ஏத்தி வாசல்ல வைங்க. கார்த்திகை மாசம் எப்பவுமே வாசல்ல வைப்பாங்க. இன்னில தினம் வைக்க ஆரம்பிச்சிருங்க. ஏன்னா கோலம் போட்டாங்க ஒரு வாட்டி திமுக காரங்க. யாரு உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? அதே மாதிரி இப்ப தீபம் வைக்க போறாங்க பாஜக காரங்கள்லாம். இப்ப அமித்ஷா வரப்போறாரு அடுத்த வாரம். அந்த எல்லார் வீட்லயும் தீபம் இருக்கும். அது ஒரு பெரிய இப்ப நம்ம எல் முருகன் அவர்கள் இன்று லோக்சபாவில் பேசிய பிறகு அவருக்கு அமித்ஷா பாராட்டினார். கிரண் ரிஜிஜு பார்லிமெண்டரி அஃபேர்ஸ் மினிஸ்டர் பாராட்டினார். திமுகவில் கனிமொழியை பேச விடாமல் டி.ஆர். பாலுவை பேச விட்டு டி.ஆர். பாலு வந்து அந்த கேஸை கெடுத்துட்டாருன்னு சொல்றாங்க. திமுக எம்பிக்கள் உதயநிதி ஸ்டாலின் சப்போர்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அவர் வந்து ஜட்ஜி ஆர்எஸ்எஸ் சொன்னோன்னு பிஜேபி கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவர் கேஸை பிரசன்ட் பண்ணல. எதையும் ஒண்ணு படர்றாரு கடந்துச்சு டி.ஆர். பாலு வயசானதுனால. எனக்கும் வயசாயிடுச்சு, யாரும் இல்லைன்னு சொல்லல. அவருக்கு பாயிண்ட் பிரசன்ட் பண்ணிட்டு திமுக செய்த சாதனையை தானே சொல்லணும் லோக்சபால. அவன் ஜி.ஆர். சுவாமிநாதன் ஆர்எஸ்எஸ் இருந்தா முஸ்லீமுக்கா இருந்தா ஐஎஸ்ஐ இருந்தா இவருக்கு என்னங்க? இவர் யாருங்க இவரு? அத கேட்பாங்கல்ல. அந்த பிரச்சனை தான் கனிமொழி ஆட்கள் எல்லாம் சொல்றாங்க, உதயநிதி ஆட்கள் சொல்றாங்க. டி.ஆர். பாலு கேஸுக்கு எடுத்துட்டாரு, எல்முருகனை பேச வச்சுட்டாங்க. இல்ல நிர்மலா சீதாராமனை பேச வைக்கிறதா இருந்தாங்க. அந்த அம்மையார் வந்து ராஜ்யசபால இருந்ததுனால பேசல. நாளைக்கு பேசுவாங்க பாருங்க. அப்ப அவங்களோட பதிலடி வேற லெவல்ல இருக்கும் சார். நிர்மலா சீதாராமன் கொடுத்தாங்கன்னா வேற மாதிரி அது கனிமொழிக்கு சண்டை வரும் பாருங்க. ஏதானும் ஒரு இடத்துல திருச்செந்தூர் திருப்பி வரும் பாருங்க. சார் அதே மாதிரி இப்ப திருப்பரங்குன்ற விஷயத்துல வந்து நம்ம பாஜக அதுக்கப்புறம் இந்து முன்னணியினர் மட்டும் இதை கையில் எடுத்து இவ்வளவு கஷ்டப்படுறாங்களே சார் இந்துக்களுக்காக. ஏன் மத்த கட்சியினர்லாம் யாருமே குரல் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க சார்? பயம். கிறிஸ்துவர்கள் வாக்கு முஸ்லீம் வாக்கு போயிடுமோ அதெல்லாம் இப்போ குறைஞ்சின்னு வந்திருக்குதுங்க தமிழ்நாட்டுல. ஏற்கனவே ஒரு பெரிய மாறுதல்களை நான் பார்க்கிறேன். தொலைக்காட்சிகள்லாம் கூட கம்பல் பண்ணி நேத்தி அந்த திருச்செந்தூர் விஷயத்தை போட பார்த்தாங்களே, இல்ல போட்டிருக்க மாட்டாங்களே. திருப்பரங்குன்ற சமயத்துல கம்பல் டு ஷோ தட் இல்லைங்களா? 3 மணி நேரம் லைவ் போட்டாங்களே. அது ஒரு மாறுதலைத்தானே கொண்டு வந்திருக்கிறது. ஓகே சார். சார் இப்ப ஜி.ஆர். சுவாமிநாதன் சொல்லிட்டாங்க, சுப்ரீம் கோர்ட் சொல்லிட்டாங்க, நாங்க மெதுவா பாத்துக்கிறோம், லிஸ்ட் பண்ணிட்டு வான்னு சொல்லிட்டாங்க பாருங்க. அதான் சார் சுப்ரீம் கோர்ட்ல என்ன சார் ஆச்சு இன்னைக்கு கேஸ் போகும்போது? அதுக்கு விசாரணைக்கு எடுத்து 2 சைடு வாங்க சொல்லிட்டாங்க. அதாவது இப்ப இந்த திருப்பரங்குன்ற இஷ்யூல பார்த்தோம்னா சார் ஆர்எஸ்எஸ்ன்றான், அப்புறமேட்டு பிஜேபின்றாங்க, இந்து முன்னணி எல்லாருமே இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடுறாங்க சார். ஆனா மற்ற கட்சியினர்லாம் எல்லாருமே அமைதியாவே இருக்காங்களே சார், என்ன காரணத்துக்காக சார் அது?
அரசியல் காரணங்கள் தான், வாக்கு வங்கி காரணங்கள் தான். நான் கேள்விப்படுவது என்ன என்று கேட்டால், தேர்தல் சமயத்தில் திருப்பரங்குன்றம் இடத்திற்கும் திருச்செந்தூருக்கும் யோகி ஆதித்யநாத் செல்ல இருக்கிறார். அதை கொஞ்சம் பெருசு பண்ணுவாங்க. RSS அமைப்பின் தலைவர் மோகன் பாகவத் வந்தார்னா திருப்பரங்குன்றம் செல்ல இருக்கிறார் என்று அதை ஒரு பொதுமக்களுடைய கவனத்திலிருந்து மீண்டும் மீண்டும் அதை சொல்லி காண்பிப்பார்கள் பாஜகவினர். திமுகவினுடைய கட்டுப்பாட்டில் இருப்பதனால்தான் மற்ற கட்சிகள் இது பற்றி கருத்து தெரிவிப்பதற்கான எடப்பாடி பழனிசாமி சொல்லிட்டாங்களே, 2 ஜட்ஜ்மெண்ட்டுக்கு நீங்க ஆர்டர் பண்ணிருக்கணும்னு. அதைத்தானே ஆளுநர் RN ரவி கூட சொல்லிட்டு இருக்காரு. RN ரவி கூட காமெண்ட் அதான சொல்றாரு இல்லையா, போயிருக்கணும்னு சொல்றாரு. RN ரவியினுடைய கருத்து தமிழக அரசாங்கத்துடைய கருத்துக்கு எதிராக இருக்கிறது. GR சுவாமிநாதன் சொன்னதை வரவேற்கிறார் RN ரவி. ஓகே சார். கடைசி ஒரே ஒரு கொஸ்டின் சார். இப்போ வந்து தமிழக அரசு வந்து இப்போ ஜட்ஜஸ் சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க, அதுக்கப்புறம் மெட்ராஸ் ஹைகோர்ட் சொல்லியும் கேட்க மாட்டேன்றாங்க. இப்படி யார் சொல்லியுமே கேட்கல அப்படிங்கும் போது ஓகேங்களா, பிரசிடென்ட் ரூல், அதாவது கவர்னர் ரூல் இங்க தமிழ்நாட்டுக்கு கொண்டு வர முடியுமா சார்? ஆட்சியை கலைக்க முடியுமா? அந்த மாதிரிலாம் வர சான்ஸே கிடையாது. ஏன்னா கவர்னர்ஸ் ரூல் வந்ததுன்னா ராஜ்யசபால போய் 356க்கு ராட்டிபிகேஷன் கேட்கணும். அந்த ராட்டிபிகேஷன் வரும்போது உங்களுக்கு பாஸ் பண்ண முடியாது. அது இந்த நரேந்திர மோடி அரசாங்கம் வந்து ஜனாதிபதி ஆட்சியை கொண்டு வந்ததே கிடையாது, கொண்டு வர மாட்டார் என்பதுதான் என்னுடைய கருத்து கூட. ஓகே சார். சார் அற்புதமா விளக்கம் கொடுத்தீங்க சார். உங்க பொன்னான நேரத்தை இளையபாலன் ஒதுக்குனதுக்கு மிக்க நன்றி சார்.